சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் வரும். ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் இப்படி நடக்கணும், ஆண்டவரிடத்தில் நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவருக்கு பக்தியாக இருக்கிறோம், அப்புறம் போய் ஏன் இதெல்லாம் நடக்குது, நிறைய விஷயங்கள் ஜெபம் பண்ணி தானே பண்ணோம், அதுக்கு பிறகு ஏன் நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்ம கஷ்டப்பட நேர்ந்தது, இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய கேள்விகள் வரும். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் போயிட்டு எல்லா கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு பதில் அறிய முடியாது என்பது தான் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்குற காரியம். யோபுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், துன்பம், பிரச்சனை வந்த பொழுது ஒரு காலகட்டத்தில் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அந்த கேள்விகளெல்லாம் பதில் கொடுக்கல. எதிர்கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்ல முடியாத நிலைமையை காண செய்தான். வாழ்க்கையில் கேள்விகள் வருகிறது. பல நேரங்களில் நமக்கு வருகிற துன்பங்களை விட, ஏமாற்றங்களை விட, தோல்விகளை விட, பலவிதமான நெருக்கடிகளை விட நாம் கொஞ்சம் பக்தியாக வாழ்கிறதுனால, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை வேண்டாம். ஏன் இந்த மாதிரி நடக்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு உதவி செய்யலை, ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி நிகழ விட்டார், நான் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறத ஆண்டவர் தடுத்துருக்கலாமே, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளோ உபவாசம் இருந்தேன், எவ்வளோ விசுவாசித்தேன், ஏன் நான் செய்யலை, அந்த கேள்விகள் நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை விட அதிகமாக நம்மை பாதிக்கும், மனசை சோர்ந்து போக வைக்கும். ஆனால் இந்த கேள்விகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை ஏன் இந்த மாதிரி, ஏன் இந்த மாதிரி அப்படி கேட்டோன்னா ஒரு சைலண்ட் காடை தான் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது, எனக்கு கேள்வி வருகிறது. கேள்வி வந்தால் கேள்வி கேட்கறது வேற, நம்முடைய கேள்விகளை ஆண்டுடைய பாதத்தில் வைக்கிறது வேற. ஆண்டவரே, என் மனசில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருகிறது, நான் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கை சூழல் ஏன் 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 இப்படி, எதனால் இப்படி, அப்படிங்கிற கேள்வி நிறைய கொண்டு வருகிறது. ஆண்டவரே, என்னால் அதை தடுக்க முடியவில்லை. அவ்விதமாக நம்முடைய கேள்விகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கலாம். அதனால் எப்பொழுதா கேள்வியில் வந்தால், ஐயோ நமக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டால் ஆண்டவர் கோபம் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கேள்வி கேட்பது என்பது நான் கேட்குறேன் பதில் சொல்லும் அப்படி, அதுதான் கேள்வி கேட்குறது. ஆனால் நமக்கு மனதுக்குள் எழுகிற வினாக்களை, மனதுக்குள் எழுகிற கேள்விகளை, மனதுக்குள் எழுகிற போராட்டங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மனதிற்கு உரிய அமைதியும் சந்தோஷத்தையும் தருகிறார், நம்பிக்கையை தருகிறார், தைரியத்தை தருகிறார். பல்வேறு விதங்களில் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலையும் கூட அவர் தருவார். நேரடியாக நான் கேட்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு பதில் சொல்ல வேண்டும், இதற்கு என்ன பதில் நீர் சொல்ல வேண்டும் என்று சென்றால்தான் நாம் கேள்விகளுக்கு பதிலை பெற முடியாது. ஆனால் நமக்குள் எழும்புகிற கேள்விகளை ஒரு குழந்தையைப் போல ஒரு நல்ல மனநிலையோடு நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவர் இப்படி எனக்கு கேள்வி வருகிறது, இப்படி ஒரு எண்ணம் வருகிறது, என்னால் தவிர்க்க முடியவில்லை, திரும்பமாக என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த சூழல்களுக்கு மத்தியிலே இந்த கேள்வியில் தான் என்னை அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ஒரு குழந்தையை போல் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை அறிவார், நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற எண்ணங்களை அறிவார். அந்த பலவீனத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எனவே ஒரு கேள்வியை நாம் மறைக்க வேண்டாம், மனதுக்குள்ளே அடக்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து சொல்லும், ஆண்டவர் எனக்கு இந்த கேள்வியெல்லாம் இருக்குது, இந்த கேள்விகளுக்கு மத்தியில் என் மனசுக்கு என்ன வேணுமோ அதை தாரும், இந்த கேள்விகளின் ஆரவாரம், இந்த கேள்வி ஆர்ப்பரிப்பு, இவைகளினால் ஏற்படுகிற இந்த மன நெருக்கத்தில் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவ சமாதானம் நமக்குள்ளே வரும், தெய்வ நம்பிக்கை வரும். அப்பொழுது இந்த கேள்விகளுடைய வேகமெல்லாம் போய்விடும், அவைகள் நம்மை விட்டு நீங்கி போய்விடும், தெய்வ அமைதி நம்ம மேற்கொள்ளும். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருப்பதை நாம் பார்ப்போம்.